5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திடீர்னு நான் டிரைவராக இருக்கேன். வண்டி ஓட்டி போகும்போது திடீர்னு ஏசி போட்டு தான் ஓட்டின்னு போவோம். ஆனால் அன்றைக்கி என்னன்னு தெரில, திடீர்னு ஒரு குளிர் வந்தது. செக் பண்ணி பார்த்தா 100 டிகிரி ஜுரம். டாக்டர்கிட்ட போயிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு இன்ஜெக்ஷன்லாம் வந்துட்டோம். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்னால் சபைக்கு வர முடியல. ஏன்னா ஜுரம் இருந்ததுனால நான் வர முடியல. ஆனால் கை கால் வலி இருந்தது. இன்னத்தில் கை கால் எல்லாமே பயங்கர வலி. அப்படி இருந்தும் நான் வேலைக்கு போனேன். ஏன்னா டிரைவருன்றதுனால கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஃபுல் டியூட்டிலாம் இருக்குது. என் மனைவியும் அங்கே தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் போனோம். அதனால ஒரு வாரம் நான் வேலைக்கு போயின்னு வந்துனே இருந்தேன். ஆனால் பயங்கரமான கை கால் வலி. இந்த கால் வீங்கி போச்சு, பயங்கரமாக வீங்கி போச்சு. இருந்தாலும் இந்த வாரம் சபைக்கு நான் வந்தே ஆகணும்னு ஒரு முடிவு எடுத்து தாங்கி நான் வந்துட்டேன். இந்த வாரம் வந்த பிறகு என்னால் ஆராதனையில் நிற்கக்கூட முடியல, உக்காந்துன்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பாஸ்டர் எல்லாம் புது பாஸ்டர் வந்துருந்தாங்க. பாஸ்டர் ஐயா எல்லாமே ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண பிறகு நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயும் கடுமையான வலி இருந்தோம். மதியானம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணோம். டாக்டர் சொன்னார், ஒன்றும் இல்லை, சாதாரண இதுதான், வீங்கி போயிருக்கு. ஐயோ ரொம்ப நன்றி டாக்டர். இல்லை சிக்கன் குன்யா அப்படின்னாரு. ஐயோ சிக்கன் குன்யாவா அப்படின்னு. இல்லை நீங்கள் பயப்படாதீங்க, நான் இன்ஜெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி மாத்திரைலாம் கொடுத்தாரு. வீட்டுக்கு போயிட்டோம். அன்றைக்கி என் மனைவியும் நானும் வீட்டுக்கு போன பிறகு அன்றைக்கி ஈவினிங் ப்ரேயர் இங்கே இருந்தது. என் மனைவி நான் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. வந்துட்டு பாஸ்டர் அம்மாக்கிட்ட சொல்லி எல்லாரும் ஜெபிக்கிற நேரத்தில் என்னென்னா, நான் எங்கள் மனைவி வீட்டுக்கு வந்தாங்க. ரொம்ப அதிசயம், இது ஒரு அற்புதமான சாட்சி. டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் சிக்கன் குன்யா இன்ஜெக்ஷன் பண்ணிட்டீங்க, எத்தனை நாள் ஆகும்? என்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது. 3 மாதம் கூட ஆகும், எப்போ வேணாலும் ஆகும். கால் வலி எப்போ குறையன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் மாத்திரை சாப்பிடுங்க. அப்படியா, சரிங்க அப்படின்னேன். என் மனைவி வந்த பிறகு ரொம்ப அதிசயமாக பார்த்தாங்க என்ன. ஏன்னா இந்த கால்கள், இந்த கரம், காலையில் பாஸ்டர் ஐயா காலை தடவி இந்த கால்களில் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இந்த கால் நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கரத்தால் இந்த காலை பாருங்க, ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு சாயந்தரமே அதான் அதிசயமான சாட்சி. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்த கால் வீக்கத்தோட, சாயந்தரம் என் மனைவி வந்தப்போ நான் நல்லா நடந்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஒன்றுமே இல்லை, இந்த கால் எனக்கு சாதாரணமாக ஆயிடுச்சு. அவருடைய கால் வந்து நான் பார்க்கும்போது இந்த சண்டை வந்து பெருசாக வீங்கி போயிருந்துச்சு, வெரி பிக். அவரால் நடக்க முடியல. ஈவன் அவருடைய பைக் பார்க் பண்ணும்போது நான் தான் கீழே நின்றுட்டு இருந்தேன். நான் பொதுவாக கீழே நிற்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும், மேலே தான் இருப்பேன். ஆனால் பாஸ்ட் இருந்தனால நான் கீழே எல்லாரையும் இந்த வாட்டி நான் தான் பார்க்கிங் பார்த்தேன். அப்போ பார்த்துட்டு இருக்கும் போது அவரை ஏற்ற முடியல. நான் சொன்னேன், நான் ஏற்றிட்டு விட்டுட்டான்னு கேட்டேன். பைக் அங்கே பார்க்கிங் டிராஃபிக் இது அதுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நான் பையன் அவர் சொன்னார், இல்லை நானே ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் நடக்கவே முடியல. அப்போ சிக்கன் குனியா என்று சொன்னாங்க. 3 மாதம் ஆகும்னாங்க. தேவன் அன்றைக்கு ராத்திரிலேயே அதை கரைந்து போகபடி தேவன் கிருபை செய்தார். இந்த வீங்கி போன கால இதுக்கு அடையாளமே இல்லை. மறுநாள் திங்கக்கிழமை வேலைக்கு போயிட்டேன். எங்கள் வீட்டில் திரும்பவும் செவ்வாய்க்கிழமை சரியான மழை. எங்கள் ஓனர் குழந்தைய நாங்கள் ஒரு ஜங்ஷனில் பிக்கப் பண்ணுவோம், போட் கிளப்புக்கிட்ட பிக்கப் பண்ணுவோம். சரியான மழை. நான் சொன்னேன் என் மனைவி கிட்ட, நீ கார்லேயே இரு, நான் போய் கூட்டின்னு வரேன். அப்போ என் மனைவி சொன்னாங்க, இந்த வாரம் நீ சாட்சி சொல்லணும்னு. இல்லைப்பா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நீயே சொல்லு அப்படின்னு. விஜய் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குதா, நான் சொல்லட்டுமான்னாங்க. விஜய் சிஸ்டரும் சரி அக்கா இருக்கட்டும், சரி அவருக்கு இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னாங்க. இப்படி நாங்கள் வாக்குவாதம் போயிட்டே இருக்கும்போது பஸ்ஸு வந்தது. குழந்தைய போய் பிக்கப் பண்ணி ஃபுல்லாக தண்ணி, இது பிளாட்ஃபார்ம் தண்ணி. அந்த குழந்தைய தூக்கி இந்த காலை வச்சேன், குட்டியோட பள்ளத்தில் விழுந்துட்டேன். அப்படியே விழுந்துட்டேன். எனக்கு பள்ளம் இருக்கிறது அந்த இடத்துல தெரியல. வந்து சொன்னேன் என் மனைவி கிட்ட, நான் என்ன சொன்னேன், சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நான் விழுந்தேன், அதே கால் ஒன்றுமே ஆகலை. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால் ஒன்றுமே ஆகலை. அதனால சாட்சி நீ சொல்ல வேணாம், நான் சொல்கிறேன். விஜய் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. முதல்ல எங்கள் வீட்டில் விஜய் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, விஜய் அவரே சாட்சி சொல்லுவாருன்னு. ஆனால் இந்த சாட்சியை நான் வெகு விரைவில் சொல்லணும். இந்த வெள்ளிக்கிழமை எனக்கு எப்படியாவது பர்மிஷன் கிடைக்கணும்னு ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நல்ல முறையில் எனக்கு பர்மிஷன் கிடைச்சது. அந்த சாட்சியை இங்கே வந்து சொல்லுறதுக்கு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி.